Tale Titans, big stories. Zero fluff. Subscribe for epic tales, fast, fierce every week. Copyright disclaimer under Section 107 of the Copyright Act 1976. Allowance is made for fair use for purposes such as criticism, comment, news reporting, scholarship, and research. Fair use is a use permitted by copyright statute that might otherwise be infringing. Non-profit, educational, or personal use tips the balance in favor of fair use. வணக்கம் நண்பா. ஹாத்திம்ல இதுவரை என்ன நடந்துச்சுன்றத வாங்க எபிசோட போய் பார்க்கலாம். இப்போ நமக்கு ஜாஸ்மின் கேட்டாங்க. ஜாஸ்மின் ரொம்ப சோகம் ஹாத்திமே நடிச்சிருக்கு. அங்க வந்து உனக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா ஜாஸ்மின் அப்படின்னு சொன்னோன்னே, என்ன நடந்துச்சு ஹாத்திம்க்கு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நாங்கள் அந்த 3வது கேள்விக்கிற பதிலையும் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னோன்னே, என்ன சொல்றீங்க அப்படியே? ஆமாம், அது மட்டும் இல்லை, இப்போ நாங்கள் 4வது கேள்விக்கான பயணத்தையும் தொடங்க. ஸோ இப்போ நாங்கள் எங்கே போகிறோம் தெரியுமா அப்படின்னோடனே, எங்கே அப்படின்னோடனே போகிறவாக்கு உன்னோட நாட்டுக்கு. ஆமாம், என்னோட நாட்டுக்கு தான் போகிறோம் அப்படின்னோட ரொம்ப சந்தோஷம். இது போதும், நம்ம கொஞ்சம் முன்னேறிட்டே இருக்கோம். ஆனால் நீ தான் எப்படியாவது ஹாத்திகோ பார்த்துக்கணும், அவனை விட்டு எங்கேயும் நீ போகக்கூடாது. இந்த முறை அவனை விட்டு நீ எங்கேயாவது போன மட்டும் சொன்னீங்கன்னா அவ்வளோதான், அவனே என்ன மன்னிச்சு கண்டிப்பாக நான் எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்னு தான். இந்த பக்கம் ஜாஸ்மினோட அப்பா வந்து, நான் தான் சொன்னேன் இல்லை பாத்தியா எப்படியோ ஹாத்தி முன்னேறி இப்போ 4வது கேள்விக்கு போயிட்டான், இப்போ 4வது கேள்விக்கான பயணத்தை ஹாத்தி மறைஞ்சிட்டான் அப்படின்ன உடனே அப்போ ஜாஸ்மின் இருந்தாலும் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஏன் நான் போக போக சவால்கள் அதிகமாக தானே இருக்கும், அது முதல்ல எப்படி சமாளிக்க போறானே தெரியல அப்படின்னு சொல்லுவானே. அப்போ ஜாஸ்மியோட அப்பா சொல்றாரு, அவன் நல்ல சக்தி, நான் தான் சொல்றேன் இல்லை, நீ அவனை நினைச்சு கவலையப்பட தேவையில்லை, அவன் ரொம்ப நல்ல சக்தி, அவன் தான் கண்டிப்பா ஜெயிப்பான், நீ நம்பு அப்படின்னோடனே ஜாஸ்மின் ரொம்ப சந்தோஷமா வச்சுட்டா. அப்பாவை வச்சுட்டான். இந்த பக்கம் தர்ஜாலை காட்டாங்க. தர்ஜால் வந்து நஜ்மிகிட்ட சொல்லிட்டு இருக்கான், இப்படியே நம்ம அவனை விட்டுட்டே இருந்தோம், நாம கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி போயிட்டே இருப்பான். இப்போ 4வது கேள்வி போயிட்டான், இதுக்கு மேல நம்ம அவனை விடக்கூடாது, இந்த வாட்டி அவனை கண்டிப்பா அழிச்சு ஆகணும், அவன் 4வது கேள்வியே அவ்வளோ ஈஸியாக கண்டுபிடிச்சிடக்கூடாது, நம்ம பெரிய சவால் அவனுக்கு கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி கத்தியை ஊங்கி கொடுத்தான். இந்த பக்கம் ஹோப்போ ரொம்ப சந்தோஷமா துள்ளி குதிச்சுட்டு, வா ஹத்திம்பா வா வந்து பாரு, இதான் எங்க போட போறாரு, அது இதான் அதுன்னு காட்டுறான். பார்த்தா அங்க இருக்கிற எல்லாருமே ஹோப்போ மடியே பெரிய காதோட தான் இருக்காங்க. எல்லாரும் அவனை சந்தோஷமா மகிழ்ச்சியா அங்கங்க சுற்றி திரிஞ்சிட்டு இருக்காங்க. இப்போ ஹோப்போவோட நாட்டோடைய வளத்தை காட்டுறாங்க. ரொம்ப செழிப்பா மக்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்காங்க. அங்க வந்து ஹாத்திம், தாய் மண்ணே வணக்கம், தாய் மண்ணே வணக்கம், நான் வந்துட்டேன், என் தாய் மண்ணை தொட்டுட்டேன் அப்படின்னு கட்டிட்டே ஓடுறான். ஹாத்திம், நான் உனக்கு இங்க இருக்கிற எல்லாரையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ஓடி போய், நண்பா எப்படி இருக்க, மச்சான் எப்படி இருக்க, மாப்பிள்ளை எப்படி இருக்க, அக்கா எப்படி இருக்க, தங்கச்சி எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி எல்லாரையும் கட்டி பிடிச்சிக்கிட்டு வணக்கம் வணக்கம் அப்படின்னு சொல்லி சுற்றி குதிச்சு ஓடிட்டு இருக்கான். நீ என்ன பண்ணுறதுன்னே தெரியாம, என்னடா இவன் ரொம்ப சந்தோஷமா இருக்கானே அப்படின்ற மாதிரி அவன் பின்னாடியே ஓடிட்டு இருக்கான். அங்கே இருக்கிற எல்லாரையும் ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கான். அப்போ ஹோப்போ சொல்கிறேன், நீ இதுக்கப்புறம் கவலையே பட தேவையில்ல, இந்த நாட்டில் தான் நம்ம அதுக்கு எது கண்டுபிடிக்க போகிறோம், நான் நிச்சயிச்சிட்டேன் அப்படின்னு நினச்சிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக சொல்லி குதிச்சுட்டு இருக்கா. இரு ஒன்று என் பற்றி அவன் இன்ட்ரோடியூஸ் பண்ணியே இன்னும் ரொம்ப ஆவலாக இருக்க, வாய் எதிர்த்து போகலாம் அப்படின்னு சொன்னோடனே, கண்டிப்பாக போகலாம், நீ இருக்கும்போது எனக்கு என்ன கவலை அப்படின்னு சொல்லிட்டான். இந்த பக்கம் ஒரு வயசான பாட்டி ஓடி வராங்க. அவங்கள பார்த்துட்டு, பாட்டி வந்து என்ன பண்ற அப்படின்னோடனே, யாரு ஹோப்போ போய் விடால இருக்கிறேன் அப்படின்னு, நான் எங்கேயும் போல இங்கே தான் இருக்கேன், இதை என்ன அப்படின்னு இந்த அப்பா சாப்பிட அப்படின்னு சொல்லி ஆள் பார்த்து போட்டு, இதுக்கப்புறமா இங்கே இருப்பேன் இல்லை மறுபடியும் ஓடி போடுவேன் அந்த மாதிரி சொன்ன உடனே அவன் இல்லை, நான் எங்கேயும் போக மாட்டேன், நான் இங்கே தான் இருப்பேன், நீ இருந்து கவலைப்படணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த பக்கம் ஹோப்போ ஒரு பொருளாக வந்து நின்று, எங்களெல்லாம் பார்க்க மாட்டேன், எங்களெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க மாட்டேன் அப்படின்னோடனே அப்படியே அவனுக்கு ஒரு மாதிரி ஜெலஸ் ஆகுது. இருங்க நான் இங்கே சொல்கிறேன், இதான் என் நண்பன் ஹாத்திம் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் சரி இங்கே தானே இருப்பார், நாங்கள் அவர்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே, ஹாத்திம் பாத்தியா எல்லா நாட்டு பெண்களும் ஏன் வேலை தான் ஆசையாக இருக்காங்க இல்லை, சரி நானும் போய் அவளை பார்த்து 2 வாரம் சொல்லிட்டு போயிட்டு அப்பா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு எல்லாரும் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த உடனே அவள் அம்மா என் செல்லமே என் மகனே வந்துட்டியான்னு சொல்லி தட்டி அனுப்பிச்சுக்கிறாங்க. அவங்க அப்பாவும் சந்தோஷமா போட்ட மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. இப்போ நான் எவ்வளோ பெரிய சாதனைலாம் படைச்சுக்கோ தெரியுமா, நான் ரொம்ப பெரிய வீரன் ஆகிட்டேன், இதான் என் நண்பா ஹாத்திம் அப்படின்னோடனே, ஹாத்திம் நீங்க நான் அவங்கள பற்றி கேள்விப்பட்டிருப்போம், வாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் பண்ணாங்க. நம்ம விருந்தாளிக்கு சீக்கிரம் போய் உணவு ரெடி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சாப்பிட உட்காந்துருக்காங்க. அப்போ ஹோப்போட அம்மா சொல்றாங்க, என் பையன் ரொம்ப செல்ல பையன், அவனை எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அது மட்டும் இல்லை அவன் ரொம்ப தைரியசாலி, ரொம்ப வீரன் கூட, அவன் கோயில் இருக்கிற வரைக்கும் யாரையும் ஆபத்தை சிக்க விட மாட்டான் அப்படின்னு சொன்னோடனே, ஹாத்திம் ஆமாம் எனக்கு நல்லாவே தெரியும், நான் அவன் கூட இருக்கேன், இது கூட எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹோப்போ அப்படியே ஒரு மாதிரியா பார்த்துட்டு இருக்கான். அப்போ ஹோப்போட அம்மா சொல்கிறாங்க, இவனுக்கு இந்த நாட்டில் இருக்கிறோம், அவனோட பொழுது கல்யாணம் பண்ணி நாங்கள் நினச்சிட்டே இருந்தான், இல்லை வேலை எப்படியோ நீங்கள் அவனை கூப்பிட்டு வந்துட்டீங்கன்னு உடனே ஹோப்போ கம்முங்க அதெல்லாம் சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ நேராக அந்த மழை பொழுது தெரிஞ்சு அவள் ஓடி வந்துடுறான். இங்கேயே வந்தோடனே அப்படியே ஹோப்போ மறைஞ்சிக்கிறான். வந்தோடனே வந்துட்டியா அப்படின்னோடனே, நீங்கள் தான் ஹோப்போ கல்யாணம் பண்ண போறீங்களா, ரொம்ப அழகாக இருக்கீங்க, நீங்கள் ரொம்ப கொடுத்து வச்சுங்க, ஹோப்போ எவ்வளோ பெரிய மாவீரன் தெரியுமா, என்னையே 3 முறை காப்பாற்றி எழுத்து சொன்னோடனே, கம்முனுக்கு அத்தின் நேரம் பார்த்து படி வாங்குறியா அப்படின்னா, உடனே அந்த பொண்ணு ஹோப்போவா போகலாம், நம்ம இங்கே சுற்றி பார்க்கலாம் வா அப்படின்னு கூப்பிடா. அதை கேட்ட ஹோப்போட அப்பா அம்மாவும் ரொம்ப சந்தோஷமா என் மகனும் ஜாலியாக சுற்றி பார்க்க போறாங்க அப்படின்னு சிரிச்சிட்டு இருக்காங்க. போங்க ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணி வந்து போய் சுற்றி பாருங்க அப்படின்னோடனே, இந்த பக்கம் தஜ்ஜாலை காட்டுறாங்க. தஜ்ஜால் தன்னுடைய மந்திரத்தை வேண்டிக்கிட்டு ஒரு பெரும்பறை இங்க வர வைக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த மந்திரத்தை தீவிரமா போட்டுட்டு இருக்கான். அவனுடைய மந்திரத்தோட சக்தி மூலயமா ஒரு பெரிய படையும் வர வச்சிருவான்.
இப்போ அந்த படைகளுக்கு முன்னாடி போய் நின்றுக்கிட்டு இந்த வாட்டி அவன் கண்டிப்பாக தப்பிக்கவே கூடாது, இது ரொம்ப சக்தி வாய்ந்த படை, நீங்கள் அவனை மட்டும் தப்பிக்க விடாமல் எப்படியாவது கொண்டுட்டு அந்த கொண்டுட்டு செய்தியை என்கிட்ட சொல்லணும், அது வரைக்கும் நீங்கள் யாரையும் கண்டியே படக்கூடாது அப்படின்னு எதாச்சால் அந்த படைகளுக்கு எச்சரிக்கை கொடுத்துட்டு இருக்கான். அது மட்டும் இல்லை, நீங்கள் எப்படியாவது போய் அவன் அந்த கேள்வியை கண்டுபிடிக்க கூடாத வரி தடுச்சிருங்க, முடிஞ்சா அந்த நாக்கையை அடிச்சிருங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிருப்பான். இந்த பக்கம் ஒரு நாட்டில் இப்போ பண்டிகை நடந்துட்டு இருக்கு, அதுக்காக எல்லாரும் சந்தோஷமா அந்த பண்டிகையை கொண்டாடிட்டு இருக்காங்க. இங்கே ஓப்போவும் புத்தாரி அணிஞ்சுக்கிட்டு அந்த இதில் கலந்துக்கிறான். அப்போ ஹாத்திம் நீ என்ன பண்டிகை அப்படின்னு கேட்கும்போது இதுதான் அறுவடை பண்டிகை அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே ஒவ்வொரு காதலி வந்து வாப்பலாம் அப்படின்னு இல்லை நான் வரேன், நான் ஆத்தி கூடயே இருக்கேன், நான் ஆத்தி தனியாக இருக்கணும், ஆத்தியும் இல்லை நான் பார்த்துக்கிறேன், நீ போ அப்படின்னு சொல்லி விட்டுருக்கான். இப்போ ஓப்போவோட காதலி ஓப்போவை பிடிச்சிக்கிட்டு வா டான்ஸ் சொல்லலாம்னு போட்டு டான்ஸ் ஆடிட்டு தான் இந்த பக்கம் ஹாத்திம் அந்த நாட்டு மக்களையும் அவங்க கல்ச்சரையும் என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே சுற்றி வந்துட்டு இருக்கான். அப்போ ஹாத்திமுக்கு பின்னாடி ஒரு பொண்ணு அப்படியே ஹாத்திமே சைக்கடிச்சு இதை காட்டுறாங்க. ஆனால் அந்த பொண்ணு யாருன்னு தெரியல, ஏன்னா அவன் முகமூடி போட்டல. ஹாத்திம் போனோடனே அவன் அந்த முகமூடி எடுத்தோடனே தான் தெரியுது அது ஜாஸ்மின் தான். ஜாஸ்மின் ஹாத்திமுக்கு தெரியாம இங்கே வந்து ஹாத்திமை பார்த்துக்கிட்டு இருக்கா. இப்போ கோபோவும் அவன் காதலியை டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது கோபோ சரணா ஜாஸ்மினை பார்த்துட்டு ஹாத்திம் பாபா உனக்கு ஒரு ஆள் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்க வா அப்படின்னு சொன்னோடனே இதுதான் இவங்க தான் ரொம்ப அழகானவங்க, பேரழகி, எங்கள் நாட்டில் இதுதான் பேரழகின்னொன்னே எனக்கு பண்ணி ஆகணும், இவங்க கூட நீ என்ன பேச அப்படின்னு சொல்லிட்டு கோபோ ஓடிடலாம். இப்போ ஹாத்திமோ என்ன கஷ்டத்துலேயே தெரியாமல் அப்படியே முடிச்சுட்டு இருக்கான். அப்படியே இருங்க நான் போய் போட்டு வரேன் அப்படின்ற மாதிரி போடா. உடனே அந்த பொண்ணு பைய பிடிச்சி ஒரு நிமிஷம் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே அந்த போடலுக்கு அப்போ நிற்கிறேன் ஏகுள்ள டான்ஸ் ஆட மாட்டீங்களா, வாங்க டான்ஸ் ஆடலான்னொடனே ஆதிமோ பைய பிடிச்சி அப்படியே டான்ஸ் ஆடாங்க. 2 பேரும் அப்படியே ஜாலியாக டான்ஸ் ஆடி கேட்டாங்க. அப்படி டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு நீங்கள் யார் என்னன்னு கேட்டுட்டு இருக்கா. அவனு கொஞ்சம் கொஞ்சமாக அத்தனை பதில் சொல்லிட்டு இருக்கா. அப்போ அந்த பொண்ணு நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்கன்னு சொன்ன உடனே அவன் என்ன பதில் பேசுன்னு தெரியுமா அப்படி தலை குனிஞ்சிட்டு ஆடிட்டு இருக்கான். இப்போ ஓப்போவும் தன் காதலியோட டான்ஸ் ஆடிட்டு ஹாத்திம் ஜாஸ்மின் ஆடிட்டு பார்த்துட்டு இருக்கா. ஆனால் ஹாத்திமால அந்த பொண்ணை நேருக்கு பார்க்க முடியாமல் அப்படியே கீழே குனிச்சியை பார்த்துட்டு இருக்கா. அவள் கேட்குற ஒரு கேள்விக்கும் கொஞ்சமாக பார்த்து சொல்லிட்டு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். திடீர்னு அந்த பொண்ணு என்னை பிடிச்சிதா என்னை பார்க்க மாட்டீங்களா அப்படின்னு ஒன்று ஹாத்திம் அப்படியே நின்று பார்த்துட்டு இல்லை நான் யாரையும் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கை வதற்கு ஓடிட்டான். அதை பார்த்தோடனே இப்போ ஜாஸ்மின் அந்த மூவி எடுத்துட்டு ஹாத்திம் அப்படின்னு கூப்பிட்றா. உடனே திரும்பி பார்த்தோன்னே ஜாஸ்மின் இதை பார்த்தா ஹாத்திமால சந்தோஷத்தை தாங்க முடியல. ஜாஸ்மின் நீ ஏன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சந்தோஷமா ஹாத்திம் வந்துட்டு ஆமாம் நான் தான் கொஞ்சம் விளாடுங்க அப்படின்னு சொல்லிப்பாங்க. இந்த பக்கம் நமக்கு நம்ம தெஜலோட படையை காட்டாங்க. அவங்க வேகமாக ஒவ்வொரு நாட்டை நோக்கி வந்துட்டு இருக்காங்க. ஹாத்திமும் ஜாஸ்மின் கிட்ட அப்படியே பொறுமையாக நடந்து போயிட்டு இருக்கான். இந்த பக்கம் அவன் அதோட டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். ஹாத்திம் ஜாஸ்மின் பக்கம் வந்துட்டு இருக்கான். திடீர்னு அங்கே வந்து ரஜலோட ஆளுங்க ஜாஸ்மினை தூக்கிட்டு போயிடுறாங்க. இதை பார்த்து ஹாத்திம் ஜாஸ்மின் அப்படின்னு கத்துறாங்க. இருக்கிற மக்கள் எல்லாம் பயங்கர வர்றாங்க. இப்போ ஒரு வீடு வந்து வரப்பாங்களா தற்கொலை பண்ணிட்டு இருக்காங்க.